அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளாகி இருக்கிறது. அவரை எதிர்த்து பேச நமது இயக்கத் தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் நடந்தது. ஆனால் ஊடகங்கள் இதை ஊதி பெருக்கி ஏதோ நாம் திட்டமிட்டு அந்த இளைஞரை தாக்க முனைந்ததைப் போல அவரை அடித்து அவருக்கு மயக்கம் வந்து விட்டது என்றெல்லாம் செய்திகளை, அவதூறு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி என்னோட அண்ணன் தான் அவர் வந்து இன்னைக்கு பார் கவுன்சில் போயிருந்தாரு. ஒரு ஐடி கார்டு ரெனியூல் பண்ற விஷயமா பார் கவுன்சில் போயிருக்கும் போது பார் கவுன்சில் ஒர்க் முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது டிசிகே கட்சி திருமாவளவனோட கார் வருது. அவரோட கார் வரும்போது என்ன பண்றாருன்னா, அவர் கார் வந்து பின்னாடி வந்து இடிச்சிருது என்னோட அண்ணனோட பைக்கை. இடிச்ச உடனே அவர் இறங்கி, எதுக்கு என் காரை என்னோட வண்டி இடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கேட்கறாரு. வண்டி இடிச்சதுனால, பின்னாடி வந்து இடிச்சதுனால கேட்கும் போது இவர் என்ன பண்றாரு, இறங்கி போயிட்டு யாரு கிளாஸ் இறக்குங்க, யாருன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இறங்கின உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் திருமாவளவனை பார்த்து அவர் என்ன பண்ணாரு, சரி ஓகே விஐபி இருக்காரு, நம்ம வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியே வராரு. வெளியே வந்தா திருமாவளவன் என்ன பண்றாரு, அடிங்க அவனை அப்படின்னு சொல்லி அந்த கார்ல